ராமநாதபுரம் மாவட்டம் கொதக்கோட்டை பகுதியில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சமத்துவபுரம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வீடுகள் தரமற்ற முறையில் கட்டி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனை பார்க்கலாம். பூராமே களிமண், சிமெண்டே கிடையாது. களிமண் அதை கசக்குனா தான் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மேலும் விவரம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி ஒன்றியத்திற்குட்பட்ட கொதக்கோட்டை என்னும் பகுதியில பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற பெயரில் 100 வீடுகள் 8 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு இன்று ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தால் அந்த பயனாளிகளுக்கு வழங்கும் விழாவானது நடைபெற்றது. 100 பயனாளிகளுக்கு அந்த வீடுகள் ஒப்படைக்கப்பட்டு இன்னும் 15 நாட்களுக்குள் அந்த வீடுகளில் அவர்கள் குடியேற வேண்டும் என்ற நிபந்தனையோடு பயனாளிகளுக்கு வீடுகள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில அந்த வீடுகள் அனைத்தும் தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக அந்த காங்கிரீட் வீட்டின் ரூப் பகுதி முழுவதும் களிமண்ணால் கட்டப்பட்டு அதை தொட்டாலே உதிரும் அளவிற்கு இருப்பதாகவும் இந்த வீடுகளில் தங்களுடைய குழந்தைகளோடு பாதுகாப்பான முறையில் எவ்வாறு வசிக்க முடியும் என்ற அந்த பயனாளிகள் கேட்கும் கேள்வியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படாததோடு மின் இணைப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் பிரதானமான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பயனாளிகள் கேள்வி எழுப்பும் பொழுது 15 நாட்களுக்குள் குடியேற வேண்டும் என்று அறிவித்திருக்கும் அதிகாரிகள் தரமற்ற இந்த வீட்டில் எவ்வாறு இருப்பது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக பார்வையிட்டு அந்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு இன்று வீடுகள் வழங்கப்பட்ட நிலையில் அந்த வீடுகள் தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் சம்பவமானது அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.